அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி அத்தனை குடும்பங்களுக்காகவும், ஃபேஸ்புக்கில் இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். உங்களை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். தேவன் உங்களை கிருபையாய் வழி நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் வைத்து தப்பு கணக்கு போட்டு நீங்கள் தடுமாற வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு நேராக வருகிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வேதத்தை நீங்கள் கவனிங்க, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்தை சொன்னால் நேரம் போயிடும். இது செய்தியே ஒரு குறுஞ்செய்தி. நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அதாவது என் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியான் ஏவுதலோடு ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், ஆடுகளுக்கு பின்னால் ஆடுகளின் சத்தத்தையே கேட்டு வனாந்தரத்தில் சுற்றி கொண்டிருந்தவர் தாவீது. அவர் இளைஞன். ஒரு கட்டத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்பார், எப்பா கர்த்தரால் கொடுத்த பிள்ளைகள் இவ்வளவுதானா? இல்லை இல்லை இல்லை, இன்னொருவர் இருக்கிறார், அவர் வனாந்தரத்தில் இருக்கிறார். அப்பாவுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. அப்படி தகப்பனால் கூட மறக்கப்பட்டவர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட தாவீதை ஆள் அனுப்பி சாமுவேல் தீர்க்கதரிசி வரவழைத்து அவர் மேல் தைல கொம்பை எடுத்து அவனை சகோதரர் நடுவிலே தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். வனாந்தரத்துக்குரியவன், அறியப்படாதவன், சரியா? ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருக்கிறார். அந்த அதிகாரத்தை அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த அபிஷேகத்தினால தாவீது படிப்படியாய் உயர்த்தப்பட்டு ஒரு கட்டத்தில் முழு இஸ்ரவேலுக்குமே ராஜாவாய் மாறிடுவார். காரணம் அபிஷேகம். அபிஷேகம் உங்களை ராஜாக்களாய் மாற்றும். இன்றைக்கு கூனி குறுகி போய் இருக்கிறீர்களோ, இந்த பணம் இருந்தால் இதை செஞ்சிருக்கலாம், இதை படிச்சிருந்தா அந்த வேலை கிடைச்சிருக்கும், அவங்க சிபாரிசு பண்ணியிருந்தால் அது வந்திருக்கும், நான் அங்கே பிறந்திருந்தேன்னா இப்படி இருந்திருக்கும். இல்லவே இல்லை. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அதனால் அபிஷேகத்தை கேளுங்க. அப்பா என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. அபிஷேகம் பெற்றவங்க, ஆவியானவரை யார் என் கூட இருக்காங்களோ இல்லையோ, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, என்னை அதிசயமாக நடத்துவீங்க அப்படின்னு ஆவிக்குள்ளாக நிரம்பி நீங்கள் ஜெபிங்களே. படிப்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி ராஜாவுக்குரிய ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை உயர்த்தும் ஒரு உன்னதமான அபிஷேகம் தான் பரிசுத்த ஆவியானவர். விசுவாசிக்கிறீங்களா? நம்புங்க. நானும் ஒரு காலத்தில் அபிஷேகம் பெறதுக்கு முன்னால நம்பிக்கை இல்லாதவனா இருந்தேன். என்றைக்கு ஆவியானவர் என்னை நிரப்ப ஆரம்பிச்சிட்டாரோ, என் சிந்தனை, எண்ணம், செயல் எல்லாம் அவர் நடத்துவார். அப்படியே தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. தைரியமா இருங்க. இந்த நாள் ஒரு இனிய நாள். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமையான ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த எங்கள் அருமை ராஜாவே, கண்மலையின் மேல் எங்கள் கால்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தாவே, யாரெல்லாம் இப்பொழுது இந்த குறுஞ்செய்தியை, இந்த ஷார்ட் மெசேஜை கேட்டு என்னோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களப்பா, உம்முடைய பிள்ளைகள் தலையை நிமர பண்ணுவீராக. வனாந்தரத்தில் இருந்த ஆண்டவரே, தாவீதுக்கு ஒரு அழைப்பு வந்தது. சகோதரர் நடுவில் அவரை அபிஷேகம் பண்ணி வைத்தீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அல்லவா? உயர்த்துங்கப்பா ஆண்டவரே. உன்னதமான அனுபவங்களுக்குள்ளே உயர்த்தும் ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம் அனைத்திலும் உயர்த்தும், சந்தோஷப்படுத்தும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக பாருங்க அபிஷேகத்தினால உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் இந்த வார்த்தை போய் கர்த்தருக்குள்ளே திடப்படுவாங்க. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.